இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் பலத்தை அழிக்க தானே உயிர் நீத்த வீரர்களை பார்க்கலாம். தன்னுடைய உடலில் நெய்யை தடவி தீயிட்டு கொண்டு வெள்ளையரின் ஆயுத கிடங்கள் குதித்து தவிடு பொடியாக்கினார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த குயிலி என்ற இளம்பெண். ஆயுத கிடங்கை அழித்த முதல் மனித வெடிகுண்டு இவர்தான். வேலுநாச்சியாரின் வெற்றிக்கு இது முக்கிய காரணமாகும். தமது உடலில் தீப்பந்தத்தை கட்டிக்கொண்டு ஆயுத கிடங்கை தரமட்டமாக்கினார் கட்டபொம்மனின் உளவுப்படை தளபதி சுந்தரலிங்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ராபர்ட் ஆஷ்துரையை சுட்டு கொன்றுவிட்டு தன் உயிர் கூட வெள்ளையரின் கையால் போகக்கூடாது என எண்ணி தன்னைத்தானே சுட்டு உயிரை விட்ட ஒப்பரிய வீரன் வாஞ்சிநாதன். இந்த சம்பவம் நடந்த மணியாச்சி ரயில் நிலையம் இப்பொழுது வாஞ்சிநாதன் பெயரில் இயங்குகிறது. காங்கிரஸ் கூட்டத்தில் வந்தே மாதரம் என முழக்கமிட்டவரை பலமாக அடித்து தலையில் ரத்தம் கொட்டி தன் உயிரை விட்ட போதும் கையில் பிடித்திருந்த தேசிய கொடியை விடாமல் பிடித்திருந்தார் கொடிகாத்த குமரன். ஒரு வீரன் வீசிய வாளுக்கு பல ஆயிரம் வெள்ளையரின் தலை மண்ணில் உருண்டது. அந்த மாவீரனை சொந்த தாய் மாமனே பணத்திற்கு ஆசைப்பட்டு வெள்ளையருக்கு காட்டிக் கொடுத்தான். இவர்தான் கட்டபொம்மனுக்கு வலதுகரமாக இருந்த மாவீரன் வெள்ளையத்தேவர் ஆவார். இப்படி விடுதலைக்கு உயிர் கொடுத்த இன்னும் எத்தனையோ வீரர்களை நாம் வணங்க வேண்டும்.